ம்? வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதை படலத்தின் 3ஆம் பாகம். மலையைப் போன்ற கும்பகர்ணன் அப்போது படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகே சென்று தூதுவர்கள் நின்றார்கள். அவனை நோக்கி அவர்கள், இளைய அரசனே, துயில் நீங்குவீர் என்று சொல்லி தமது கையில் இருந்த இரும்பு தூணினால் அவனது செவியிலும் தலையிலும் தாக்கினார்கள். அப்படி தாக்கிய பின்னும் கும்பகர்ணன் எழுந்திருக்கவில்லை. தொடர்ந்து அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அதனால் அத்தூதுவர்கள் மிகுந்த சினம் கொண்டார்கள். அந்த சினத்துடன் அவனை நோக்கி அவர்கள், உறங்குகின்ற கும்பகர்ணனே, உங்களுடைய பொய்யான வாழ்வு யாவும் இன்று இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. இதனை காண்பாய், எழுந்திருப்பாய், எழுந்திருப்பாய். காற்றாடி போல சுழல்கின்ற ஆயுதங்களை ஏந்தியிருப்பவருமான யம தூதுவர்களின் கையிலே உறங்குவாய், உறங்குவாய். இனி படுத்துறங்குவாய். என்றுமே அழியாதது போல் இருந்த அரக்கரின் இன்பமுள்ள பொய்யான வாழ்வெல்லாம் அழிந்துவிட உமது தமையனார் தெரிந்து தீயச் செயலை தேடிக்கொண்டார். இன்று இறந்து போவது நிச்சயமாகிவிட்டது. அப்படி இறந்தும் இன்னும் உனக்கு உறக்கமோ என்று சொல்லி மீண்டும் அவனை தமது கைகளால் பிடித்து உலுக்கி எழுப்பத் தொடங்கினார்கள். கும்பகர்ணன் அப்போதும் எழுந்திருக்கவில்லை. அவன் தூங்கிக் கொண்டே இருந்தான். உடனே அவர்கள் ராவணனிடம் சென்று செய்தியை கூறினார்கள். அதை கேட்ட ராவணன் அவர்களை நோக்கி, இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய செயலை சொல்கின்றேன், கேளுங்கள். 1000 குதிரைகளையும் யாளிகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாய் அவன் மேல் ஏற்றி மிதிக்கச் செய்யுங்கள். அப்போது அவன் எழுந்து கொள்வான் என்று கூறி குதிரை யாளிகளை அவர்களுடன் அனுப்பி வைத்தான். 1000 குதிரைகளையும் யாளிகளையும் ராவணன் கூறியபடி தூதுவர்கள் கும்பகர்ணனை மிதிக்கச் செய்தார்கள். அப்போதும் கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை. அதைக் கண்டு அவர்கள் மீண்டும் ராவணனிடம் சென்று செய்தியை தெரிவிக்க, அவன் மல்லர்களை சேனையுடன் அழைத்துச் சென்று அவனை எழுப்புங்கள் என்று சொல்லி மல்லர்களை சேனையோடு அவர்களோடு அனுப்பினான். 1000 மல்லர்களும் விரைந்து சென்று கும்பகர்ணனின் மாளிகையினுள் நுழைந்தார்கள். அவ்வாறு நுழைந்த அவர்கள் கும்பகர்ணனின் சுவாச காற்றின் வேகத்தால் வெளியே வருவதும் உள்ளே போவதுமாக மிகவும் தத்தளித்தார்கள். கடைசியில் அவர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு தமது வலிமையை ஒன்று திரட்டி மாளிகையின் உள்ளே சென்று கும்பகர்ணனின் அருகே நின்றார்கள். கும்பகர்ணனை எழுப்புவதற்கு தகுந்த வழி எது என்று அவர்கள் சிந்தித்தார்கள். அவர்கள் கும்பகர்ணனின் மேடான பிளந்த வாயையும் மூக்கையும் கண்டு உடம்பு நடுங்கினார்கள். அதனால் அவனது கைகளை தீண்டுவதற்கும் அஞ்சினார்கள். கடைசியாக அவர்கள் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சங்கம், தாரை, சின்னம் ஆகிய ஊது கருவிகளை அவனுடைய ஆழ்ந்த செவியிலே பொருத்தி பேரொலி செய்யத் தொடங்கினார்கள். பிறகு மலைச்சிகரம் போன்ற தண்டாயுதம், சம்மட்டி, ஈட்டி ஆகிய ஆயுதங்களில் வல்லவர்கள் ஒன்று கூடி அவற்றால் அவனது தாடையிலும் மார்பிலும் தலையிலும் தாக்கி பார்த்தார்கள். அவர்கள் தாக்கி தாக்கி ஓய்ந்து போனார்களே தவிர கும்பகர்ணன் எழுந்திருக்கவே இல்லை. கடைசியில் அவர்கள் வேறு வழியின்றி திரும்பிச் சென்று ராவணனிடம் அவனை தெரிவித்தார்கள். ராவணன் அது கேட்டு அவர்களிடம் குதிரைகளையெல்லாம் விரைவாக அவன் மீது நிரம்பச் செலுத்துங்கள் என்று கட்டளையிட்டான். அக்கட்டளையை தாக்கி அவர்கள் 1000 குதிரைகளுடன் விரைந்து சென்றார்கள். அக்குதிரைகளை கும்பகர்ணனின் உடல் மேல் ஏற்றி அவர்கள் வரிசையாக ஓட்டினார்கள். கும்பகர்ணனுக்கு அது தொடைமேல் தட்டுவது போல இருந்தது. அவன் முன்னை விட இனிதாக அப்போது பெரும் தூக்கம் தூக்கினான். பணியாளர்களை உடனே விரைந்து சென்று ராவணனை வணங்கி நின்று, ஐயனே, அவரை பல வகையாலும் எழுப்ப முயன்றும் தோல்வியைக் கண்டோம். இனி செய்யக்கூடியது வேறுண்டோ? இருந்தால் நாங்கள் அறியும்படி அதனை சொல்லி அருள்வீர் என்றார்கள். ராவணன் அதற்கு, தேர்களும் மற்றும் யானை குதிரை காலால் படைகளும் தன் மீது ஏறிச் சென்றாலும் வருந்தாத உடலை கொண்டவனும் தொடர்ந்த நீங்காத தூக்கத்தை கொண்டவனும் என்னை விட்டு நீங்காத தம்பியுமான கும்பகர்ணனின் மேல் சூளங்களையும் மழுக்களையும் எரிந்தாகிலும் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பி என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அவர்களை பார்த்து ஆணையிட்டான்.
அதன்படியே பணியாளர்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று கும்பகர்ணன் மேல் 1000 சூலங்களை எறிந்தார்கள். அவனுடைய 2 கன்னத்திலும் தங்கள் வலிமையை ஒன்று திரட்டி நீண்ட உலக்கைகளால் அடித்தார்கள். அந்த கணத்தில் கும்பகர்ணன் இறந்தவன் எழுந்தது போல படுத்த இடத்தை விட்டு அசைந்து எழுந்திருந்தான். படுக்கையை விட்டு எழுந்திருந்த கும்பகர்ணன் பூமியை திருவிக்கிரமாகி அளந்து நின்ற திருமால் போல ஓங்கி நின்றான். அவனுடைய தலை விண்ணை தொட்டது, உடல் ஆகாயத்தை மறைத்தது, கண்கள் இரண்டும் கடல்களினும் பெரிதாக விளங்கிற்று. உறக்கம் நீங்கி எழுந்த கும்பகர்ணன் உடனே உண்பதற்குரிய வருத்த மாமிசத்துடனே வார்த்த கல்லை கொண்ட குடங்களை பெறாததால் கடைவாயை நக்கிக் கொண்டு சவக்களை பொருந்திய முகத்தை அடைபவனானான். மறுகணமே அவன் 600 வண்டி சோற்றையும் பல நூற்றுக்கணக்கான குடங்களில் நிரப்பி வழிந்த கல்லையும் உண்டான். அவற்றை உண்ட பின்னும் அவனுடைய கொடிய பசி அடங்கவில்லை. மாறாக உணவு அவனுடைய பசியை அதிகரிக்கச் செய்தது. மேலும் அவன் 1200 எருமைக்கடாக்களையும் வருத்தமில்லாமல் சிற்றுண்டியாக உண்டான். அப்போதுதான் அவன் சிறிது பசி தணிந்தான். ராவணனின் பணியாளர்கள் கும்பகர்ணன் எழுந்து உணவு உண்டதைக் கண்டதும் அவனிடம், ஐயனே, உமது தமையனார் உம்மை கூப்பிட்டார் என்று கூறினார்கள். அதை கேட்ட கும்பகர்ணன் இலங்கை நகரம் எங்கும் பொம் என்று ஆரவாரம் உண்டாக புறப்பட்டுச் சென்று சந்திரனை அளாவுகின்ற ராவணனின் அரண்மனையை அடைந்தான். ராவணனின் முன் சென்று ஒரு மலை கீழே படுத்தது போல நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்தான். தம்பி தன்னை வணங்கி எழுந்ததும் ராவணன் நின்றிருந்த மலை ஒன்று மிக நீண்ட காலுடனே வந்து மலையை தழுவிக்கொண்டது போல அவனை தனது திரண்ட தோள்களினால் இறுகத் தழுவிக்கொண்டான். சிறிது நேரம் அவர்கள் சகோதர பாசத்தில் கட்டுண்டு கிடந்தார்கள். தம்பியை தன் அருகே உட்கார வைத்துக் கொண்டு இரக்கத்துடனே சிறந்த கல்லையும் பல கோடி குடங்களில் வரவழித்து அவனை குடிக்கச் செய்தான் ராவணன். மாமிசத்தையும் வரவழித்து உண்ணச் செய்தான். கடல் நுரை போன்ற வெண் பட்டாடையை அவனது இடுப்பிலே அணியச் செய்து ராவணன் ஒளிக்கதிர்களை எங்கும் வரிசையாக வீசுகின்ற பல ரத்னாபரங்களையும் அவனுக்கு அணிவித்தான். அவனுடைய நெற்றியிலே வீர பட்டத்தை கட்டினான். இயற்கையாக மனம் வீசுகின்ற தெய்வத்தன்மை பொருந்திய செஞ்சந்தன குழம்பை தன்னுடைய மேனி எங்கும் பூசினான். நஞ்சானது எழுந்து நின்றது போல நெடிய வானத்தை தீண்டும்படி ஓங்கி உயர்ந்துள்ளவனான கும்பகர்ணனின் மார்பிலே ராவணன் இடபத்தை செலுத்துபவனாகி 4 தோள்களைக் கொண்ட அக்கினி தேவனைப் போன்ற செந்நிறம் வாய்ந்த சிவபெருமான் தந்த கவசத்தையும் கட்டினான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.